ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஓல்டு சேரை எப்படி வந்துட்டு குஷன் வச்ச சேராக வந்துட்டு நம்ம மாற்றலாம், ஷோஃபா மாதிரி மாற்றலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த சேருக்கு தான் நம்ம வந்து குஷன் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சேரு. நீங்கள் அதே மாதிரியே பிளாஸ்டிக் சேருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ சேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த சேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம சாயும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்படி வளைவாக இருக்குது. அதனால் நம்ம மெஷர் பண்ணால் கரெக்டாக வராது. அதனால உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அது மேலே வந்து போட்டுட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆஃப் நியூஸ் பேப்பர் தான் இருந்துச்சு. அது வந்து பத்தாமல் இருந்ததுனால நான் வந்து அந்த கிளாத்தையே நான் போட்டு அப்படியே வந்து அந்த சைடில் வர மாதிரி அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவுமே எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் வளைவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கிளாத் வந்து நல்லா இழுத்து வச்சு சுருக்கம் வராத மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்படி தான் எக்ஸாக்டாக வரும். இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கு மேலேயே நான் வந்து சாக் பீஸில் ஒன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தையலுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதனால் தையலுக்கு வந்துட்டு 1 இன்ச்சே நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் 1/2 இன்ச் வச்சா எனக்கு பத்தலை, அதனால நீங்கள் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு பார்த்தா இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து அப்படியே சாயவும் இல்லை பின்னாடி, அதுக்கும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும். அதையே இப்போ எப்படி நான் மெஷர் பண்ணணும், வச்சு இது பண்ணி மெஷர் பண்ணணும், அதே மாதிரியே இன்னொரு கிளாத்தில் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதையே வந்து சாக் பீஸில் ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச் வந்து தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் 2 சைட்லேயுமே. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஸ்க்ரீன் தானே இது, இதனால் ஸ்க்ரீனுன்றதுனால இந்த மாதிரி எனக்கு நாட் மாதிரி இருந்துச்சு ரோப்பு, அதனால் அதையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், நான் சேருக்கு போட்டிருக்கேன். பின்னாடியும் இந்த அளவுக்கு வர மாதிரி, ஏன்னா நம்ம வந்து எடுத்து இப்படி சொருக தான் போகிறோம், அதனால் நான் பின்னாடி இவ்வளோ தூரத்துக்கு வர மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைட்லேருந்து அப்படியே பேக் சைடில் போயிட்டு கொஞ்சம் தூரம் வர மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை மட்டும் தனியாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனியாக வர மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மேல் பக்கம் தான் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு கிளாத் பத்தாதனால நான் வந்து லுங்கி துணியில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதே கிளாத்தே வந்துட்டு பேக் சைடுக்கும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு பத்துச்சுன்னா அதையே கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் தான் ஸ்க்ரீன் இருந்ததுனால நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இது வச்சுக்கிட்டு பேக் சைடுக்கு வந்து வேறு கிளாத்து அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இதுவும் கட் பண்ணியாச்சு. கீழே உட்கார்ற சீட்டு பக்கம் இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. சாயறதுக்கும் கட் பண்ணியாச்சு லைனிங்கை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து கீழே இருக்கிற லைனிங் மேலே இந்த மேலே இருக்கிற நல்ல பீஸ் வந்து அந்த நல்ல பக்கம் வந்து அது மேலே படுற மாதிரியும், இப்போ நம்மளை பார்த்து பக்கம் வந்து கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரியும் நான் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ நான் ஒரு 3 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சாயிற பக்கம் அந்த இது கட் பண்ண பார்த்திங்களா, அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி அந்த குட்டியாக பேக் சைடுக்கு வரது குட்டியாக கட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி கீழே மட்டும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ நான் எப்படி வைக்கிறனோ அந்த ஆர்டரில் வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நல்ல பீஸ் வர மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த லைனிங்க்கும் இந்த நல்ல பீஸுக்கும் நடுவில் வந்து அந்த குட்டி பீஸை வச்சுக்கலாம். அது எப்படி நான் அந்த நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு பார்த்திங்களா, அந்த ஆர்டரில் வைங்க. அப்போ தான் திருப்பும் போது நம்மளுக்கு நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து 3ஐயும் ஒரே டைம்லேயே பிடிச்சி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இதுலேயும் வந்து அது ஒரு 3 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச் கேப் எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ உள்ள தான் நல்ல பக்கம் இருக்குது, அது வெளிப்பக்கம் எடுக்கிறதுக்கோசரம் அந்த 3 இன்ச்சு நம்ம வந்து விடுறோம். அந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக நிறுத்தி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த 3 இன்ச் கேப் வேணும்னு சொன்னேன்ல, அது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 3 இன்ச் கேப் விட்டு அடுத்தது வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி முனையை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த 3 இன்ச் கேப் விட்டோம் பார்த்திங்களா, அந்த வழியில் வந்து நம்ம உள்ளே இருக்கிற நல்ல பீஸை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஷார்ப் வரும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்போ தான்
இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம உட்கார சீட்டு வந்து ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த வளைவு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் கரெக்டாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே, இல்லைன்னா வந்து அந்த ஷேப் நம்மளுக்கு வராது. அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இதே சேம் மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த நடுவில் வந்து ஒரு 3 இன்ச் கேப் விட்டுட்டு அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த வளைவு இடத்துல இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டு மேலே படாத அளவுக்கு த்ரெட்டை ஒட்டின மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வளைவாக இருக்கிற பிளேஸில் மட்டும் பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து திருப்பிடலாம் இதையும். இப்போ பாருங்கள், திருப்பினதுக்கப்புறம் அந்த வளைவு வந்து கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, அந்த ஷார்ப் எடுத்து விட்டுட்டு அந்த வளைவுலையும் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ வந்து இந்த கம்பி இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம வந்து ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கார்னரு அப்புறம் இந்த கார்னரில் வந்து நம்ம ரோப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி 2 இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுறதுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பக்கமாக வந்து வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு படிமான ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த மேலே இருக்க கிளாத் மேலே அப்படியே ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த படிமான ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேலன்ஸையும் கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற 2 கார்னர்ஸ்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 4 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சாயிற பக்கத்துக்கு பாக்கெட் இருக்குது. கீழே வேணும்னா இந்த இடத்துல 2 வந்துட்டு நாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணலை. இப்போ வந்து ஹோல்டு வந்து ரொம்ப பழசான ஃபேடான வந்துட்டு ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இதுக்குள்ளே அந்த ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு நான் இது எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா பசங்களோட வந்துட்டு டெடி பியர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற பொம்மையிலலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஓல்டு ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது எல்லாமே வந்துட்டு அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல, அந்தளவுக்கு நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 2 இதுக்கும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து கேப் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அது அப்படியே உள்பக்கமாக மடித்து மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் 2த்துக்குமே. நம்ம அதுவே 1/2 இன்ச்சு உள்ளே மடிங்கும். அதுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2யும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நான் வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணுறனோ நல்லா வந்து இந்த உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், அந்த சேரில் நம்ம பாக்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி வந்து மாட்டி விட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம வந்துட்டு ரோப்பில் வந்து கட்டினாலுமே அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. நம்ம இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி எடுத்து சொருகும் போது மட்டும்தான் அது வந்து என்ன தான் இருந்தாலும் கழண்டே வராது. நம்மளே அப்படி தூக்கினா மட்டும்தான் அது வரும். இப்போ நீங்கள் வந்து ரோப்பை வந்து அந்த இடத்துல கட்டினீங்கன்னா கூட இந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அது நிற்காது. வேணும்னா கீழே வேணுமா 2 ரோப் வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற சீட்டுக்கு வந்து இந்த சைட்லிக்கும் நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி கீழே வந்துட்டும் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணுற இடத்துல நான் வந்து 1/2 இன்ச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் கூட விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம வந்து இந்த கிளாத்லாம் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச் கூட நீங்கள் அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட் அளவை விட. இப்போ வந்து நம்ம சூப்பரான வந்துட்டு ஒரு குஷன் சேர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வேஸ்ட்டாக வந்துட்டு தூக்கி போடுற கிளாத்தை வச்சு நம்ம ஈஸியாக குஷன் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி சாதாரண இரும்பு சேராக இருந்தது, இப்போ சூப்பரான குஷன் சேராக மாறிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.